ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி தானங்க ஆகணும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிஸ்னஸ்க்கு தேவையான கொஞ்சம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஷாப்பியில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சாம்ஸ் வந்து நிறைய நம்ம ப்ரேஸ்லெட்டுக்கு தேவையான சின்ன சின்ன சாம்ஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதை நீட்டாக அவங்க வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு குட்டி குட்டி பேக்கேஜில் போட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணி வைப்போம். அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன், பாருங்கள் அதையும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்த பேக்கெட்டை வந்து பிரிக்கிறோம். ஸோ திங்ஸ் மட்டும் இல்லை, நம்ம அதை பேக் பண்ணி கொரியர் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு மெட்டீரியல்ஸ் தேவை இல்லையா. ஸோ அப்போ வந்து அந்த பாக்ஸஸ் தான் கொஞ்சம் போட்டிருந்தேன் குட்டி குட்டி. ஏன்னா ப்ரேஸ்லெட்லாம் குட்டியாக இருக்கனால அந்த சைஸ் எனக்கு தெரியல. ஸோ இப்போ தான் நானும் பார்க்குறேன். இந்த சைஸில் தான் போட்டிருந்தேன். அதில் வந்து க்யூட்டாக வந்து ஹேண்ட்மேட் வித் லவ் அப்படின்னு போட்டு பாக்ஸஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பாக்ஸஸ் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதோட கூட சேர்த்து நம்ம ரெசினும் செய்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரெசினாட்டுக்கு தேவையான அந்த ஸ்டாண்டு, மினி ஃப்ரேமுக்கெலாம் ஸ்டாண்டு நம்மள்ட்ட தீர்ந்து போச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டு கூடவே சேர்த்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த பாக்ஸ்குள்ளே போடுற அந்த பேப்பர் இருக்குது இல்லையா, ஆர்ட் பேப்பர். ஸோ அது வந்து ஒரு 2 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுதான் வந்து இதில் இருந்துச்சு. சேஃபாக வந்துருந்துச்சு, எந்த டேமேஜும் இல்லை, மெட்டீரியலுமே நல்லா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு 3 பார்சல் வந்துச்சு. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவில் ஐ வச்ச சாம்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் லேட்டராக தான் நம்ம சர்ச் பண்ணி இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு பேக்கெட் வந்துருந்துச்சு. ஐ திங்க் ஸோ அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு 30 to 50 சாம்ஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூடவே சேர்ந்து ஒரு குட்டி குட்டி சாம்ஸ் இன்னும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். அது கூட ப்ரேஸ்லெட் கூடவே இயர்ரிங்கும் மேட் பண்ணுறனால அந்த பேர்ல் வச்ச அந்த ஒரு பீட்ஸும் நம்ம வந்து வாங்கியிருந்தோம். ஸோ ஹூக்கோடு இருந்துச்சு. தென் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கான குட்டி குட்டி அசசரிஸும் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ அசசரிஸ் வாங்கினா மட்டும் போதுமா, திங்ஸ் வாங்கினா போதுமா, அதை ஆர்கனைஸ் பண்ண கண்டிப்பாக நம்மளுக்கு பாக்ஸ் வேணும். ஸோ அதே மாதிரி நான் நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது வேணும் இல்லையா. அதனால் வந்து ப்ரேஸ்லெட் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கான அந்த ஸ்டாண்டும் நம்ம வாங்கியிருந்தோம். அதே மாதிரி வந்து இயர்ரிங்க்கான அந்த ஸ்டாண்டுமே நம்ம வாங்கியிருந்தோம். ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ப்ரேஸ்லெட்கான அந்த கவர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னாச்சுன்னா தப்பாக சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நான் ஆட் டு கார்டு கொடுத்து வச்சுருந்த அது வந்து 2 சைஸ் கொடுத்து வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நான் நம்மளோட ப்ரேஸ்லெட்கான சைஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வந்து கொடுத்துட்டேன். ஃபைனலில் நான் வந்ததுக்கப்புறம் தான் நானே ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஆட் டு கார்ட் கொடுத்தது வேறு அப்படின்னு. பரவாயில்ல, இதை வந்து நம்ம முடிச்சுட்டு நம்ம அடுத்த கரெக்டான சைஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நான் கடைசியில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து இந்த சாம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு குட்டி குட்டி பாக்ஸஸும் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ பீட்ஸ் போட்டு வைக்கவும் நம்மக்கிட்ட பெரிய பாக்ஸஸ் ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அதனால் வந்து பெரிய பாக்ஸஸ் அண்டு குட்டி குட்டி பாக்ஸஸ் ரெண்டுமே நம்ம ஆர்டர் பண்ணி அதையும் வந்து அவங்க நீட்டாக பபுள் ரேப்லாம் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேணும், இந்த லிங்க்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம என்ன மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த பாக்ஸ், இதெல்லாம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். ஃபைனலில் வந்து நான் என்னன்னு சொல்லி அட்டாச் பண்ணுறேன்.
உங்களுக்கு இத பார்த்தாலே தெரியும். அந்த பெரிய பாக்ஸில் வந்து 15 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ 15 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 15 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸுமே அதில் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 2 பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் சார்ம்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ் வந்து ஒரு 3 வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து எத்தனை வந்திருக்குன்னு தெரியல. இன்னொரு பார்சலும் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக வந்து அதில் வந்து 3 போட்டிருந்தேன் சின்ன பாக்ஸஸ்ஸு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி பாக்ஸஸில் ஒரு 12 வரா மாதிரி 12 கம்பார்ட்மெண்ட்ஸ் வரா மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதுதான் இந்த பாக்ஸு. இதில் தான் வந்து அந்த 15 கம்பார்ட்மெண்ட் இருக்க பாக்ஸ் போட்டிருந்தோம். அதே மாதிரி நம்ம வந்து பீட்ஸு சார்ம்ஸு தான் வாங்கியிருந்தோம். பட் அதுக்கான அந்த மணி, இந்த சுகர் பீட் இதெல்லாம் நம்ம வாங்கலை. அதே மாதிரி ஐ பின்னும் அந்த லூப் பின்னும் நம்ம வாங்கலை. ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலாக நான் போட்டுட்டேன்ற ஞாபகத்தில் விட்டுட்டேன். கடைசியில் எல்லா ஆர்டரும் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம போடலை அப்படின்னு. ஸோ அதனால் அதுவுமே கடைசியில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து சாம்ஸ்க்கு தேவையான அந்த குட்டி குட்டி பாக்ஸஸும் ஒரு 4 ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் இயர்ரிங்கோட அந்த ஒரு ரிங்கும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இயரிங் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சில்வர் கலர் ஒன்றும் ஒரு பேக்கெட்டும், ரோடியம் கலர் அந்த இதில் ஒரு பேக்கெட்டும், கோல்டில் ஒரு பேக்கெட். ஸோ 3 வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் அந்த ஃபைனலாக வந்து ப்ரேஸ்லெட்டோட அந்த இது. ஸோ ரொட்டேட் பண்ணுற அந்த டைப்பில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா இயரிங் போட்டு வைக்கிற அந்த ஒரு இது. பட் நான் பிளாக்கில் தான் எதிர்பார்த்தேன். பட் பிளாக் வந்து அவைலபிளாக இல்லை. இதுவும் ஓகே தான். பார்க்க பெருசாக இருக்கும்னு நினச்சேன். பட் சின்னதாக இருக்குது. பட் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருக்க ஆர்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெசினுக்கு தேவையான அந்த ஒரு மோல்டு போட்டிருந்தோம். காரில் ஹேங் பண்ணுவோம் இல்லையா, கார் ஹேங்கிங். ஸோ அந்த ஒரு மோல்டும், இன்னொன்று வந்து நேம் டேக் அந்த மோல்டும் நம்ம ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அதோட வீடியோ தான் இது. அதுவுமே வந்து எனக்கு இந்த பார்சலோட ரிசீவ் ஆகிருந்துச்சு. ஸோ இது கூடவே சேர்த்து வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதிலேயே வந்து ஒரு கோல்டன் கலரில் மெட்டாலிக் பிக்மெண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கிளாக்லாம் செய்யறதுக்கு. ஸோ அதுவும் வந்து கூடவே வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.